அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9 மாடல் சர்ஃபேஸ் பாக்ஸில் எப்படி எக்ஸ்டென்ஷன் போர்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 9 மாடலுக்கு தேவையான சுவிட்சு 2-in-1 என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம 3 2-in-1 வைக்க போகிறோம். ஒரு சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டர், கரண்ட் இருக்கா என்னென்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், ஒரு டம்மி. 3 2-in-1க்குமே ஒரே சுவிட்சு தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த 9 மாடல் ஃப்ரேமில் நம்ம ஃப்ரேமை தனியாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டில் ஒரு சுவிட்சு வச்சுக்கிறோம். இது லாக் டைப் சுவிட்சு. லாக் டைப்புங்கிறதுனால அந்த லாக்குக்கு நேராக அந்த காடியை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆகிக்கிடும். இப்போ சுவிட்ச் லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-in-1 மாட்ட போகிறோம். 2-in-1 அதே மாதிரி தான், லாக் டைப். லாக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆகிக்கிடும். இப்போ சுவிட்சும் மாட்டியாச்சு, 2-in-1 மாட்டியாச்சு. அடுத்து இண்டிகேட்டர் மாட்ட போகிறோம். இண்டிகேட்டர் மாட்டியிருந்தால் நம்ம கரண்ட் இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். இண்டிகேட்டர் லாக் பண்ணியாச்சு. அடுத்து 2-in-1. அடுத்து ஒரு டம்மி. அடுத்து இன்னொரு 2-in-1 மாட்ட போகிறோம். இப்போ ஒரு சுவிட்சு போட்டால் 3 ப்ளக்குக்குமே கரண்ட் வரும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஒயர் லூப்பிங் கொடுக்கணும். நம்ம இப்போ சுவிட்சில் இருந்து 2-in-1க்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். 3 2-in-1 லிங்க் பண்ணுறதுனால சுவிட்சிலேருந்து வர்றத லைன் கொடுத்துருக்கோம், எல் சிம்பிள் கொடுத்துருக்கோம், அதில் நம்ம கொடுக்க போகிறோம். என் கொடுத்துருக்கிறதுல நியூட்ரல் லைனை 3க்குமே லிங்க் பண்ணி விடணும். இப்போ நம்ம சுவிட்சில் இருந்து ஃபேஸ், அதான் லைன் வர்றத நம்ம அந்த எல் போட்டிருக்க பக்கத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம கனெக்ஷன் கொடுக்கையில் நல்லா இறுக்கமாக டைட் வச்சுக்கணும். பிசுறு இல்லாமல் நல்லா டைட் வச்சு அமைக்கி விட்டுக்கணும். நம்ம 3 2-in-1லையுமே ஒன்றா லிங்க் பண்ணிக்கணும். சுவிட்சில் ஒரு சுவிட்சு போட்டால் ஒரு சுவிட்சிலே 3க்கும் பவர் வர்ற மாதிரி இப்போ நம்ம கொடுக்குறோம். நியூட்ரல் லைன் காமன்கிறதுனால அது காமனாக 3க்குமே லிங்க் பண்ணிக்கலாம். ஒரு இண்டிகேட்டருக்கும் லிங்க் பண்ணி விட்டுருணும். நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணையில் பிசுறு இல்லாமல் நல்லா கட் பண்ணி கொடுத்துக்கணும். பிசுறு இல்லாமல் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக முறுக்கி விட்டு சுவிட்சில் நல்லா டைட் வச்சுக்கணும். நான் 3 ஒயர் ஒரே சுவிட்சில் கொடுக்குறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம இறுக்கமாக பார்த்து டைட் பண்ணி வச்சுக்கணும்.
டைட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இழுத்து பார்த்துக்கணும் சுவிட்ச் லூஸாக இருக்கான்னு. நல்லா அமுக்கி விட்டுக்கணும். இப்போ சுவிட்சிலேருந்து ஃபேஸ் லைன் கொடுத்தாச்சு. இப்போ நியூட்ரல் 3 to 1ங்கிறதுனால 3க்குமே நியூட்ரலை லிங்க் பண்ணி விட்டுக்கணும். நியூட்ரலில் என்னன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த பக்கம் உள்ள காடியில் நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்போ உள்ள கனெக்ஷன் கொடுத்தாச்சு சுவிட்சில். அடுத்து நம்ம எக்ஸ்டர்ன் பாக்ஸுக்கு ஒயர் தேவைப்படும்ல, 20 மீட்டர் ஒயர் இருக்குது. இந்த 20 மீட்டரை நம்ம எக்ஸ்டர்ன் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோதுக்கு ஏற்ற மாதிரி ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். 10 மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், 15 மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், 20 மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கூட வேணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கோர் மோல்டு கேபிள். இதை தான் நம்ம இப்போ போட போகிறோம். இந்த மோல்டு கேபிள் என்ன பண்ணணும்னா, எங்கே இழுத்து உராஞ்சாலும் ஒயர் வெளியில் இதாகாது, டேமேஜ் ஆகாது. நமக்கு சுற்றி வச்சுக்கிறதுக்கும் இந்த மோல்டு கேபிள் ஃப்ரீயாக இருக்கும். இப்போது இந்த பாக்ஸில் நம்ம மோல்டு கேபிள் உள்ளே வர்றதுக்காக லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். மோல்டு கேபிள் உள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணி மோல்டு கேபிளை உள்ளே நுழைச்சிக்கணும். மோல்டு கேபிள் உள்ளே நுழைச்சிக்கிட்டாச்சு. பாருங்கள், இதான் மோல்டு கேபிள். நம்ம உள்ள பாக்ஸுக்குள்ளே வைக்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒயரை லூஸாக வச்சுக்கணும். வெளியிலேருந்து ஒயரை இழுக்கும்போது ஒயரை இழுத்துக்கிட்டு உருகிக்கிட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். முடிச்சு போட்டுட்டோம்னா வெளியிலேருந்து இழுத்தாலும் ஒயரை உருகிக்கிட்டு வராது. முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக சின்னதாக வச்சுக்கணும். இப்போது நம்ம வெளியில் ஒயரை இழுத்தாலும் வராது. நம்ம உள்ளே போடுற முடிச்சு சுவிட்சுக்கோ இன்னொன்றுக்கோ இடைஞ்சில்லாமல் சின்னதாக சுருக்கி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போது நம்ம சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ஷன் கொடுத்துக்க வேண்டியதுதான். சுவிட்சில் ரெட் ஒயர், ஃபேஸ் ஒயரை வந்து சுவிட்சில் கொடுத்துக்கிட்டு நியூட்ரல் காமன் ஒயரை, கருப்பு ஒயரை நியூட்ரல் லைனில் கொடுத்துக்கணும். இது உள்ளே நம்ம நல்லா டைட் பண்ணி முறுக்கி டேப் அடிச்சுக்கணும். நியூட்ரல் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. நல்லா கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா முறுக்கியாச்சு. இனி இழுத்தாலும் இழுத்துட்டு வராது. நல்லா டைட்டாக இருக்குது. எல்லாம் டைட்டாக மாட்டியாச்சு. ஸ்க்ரூலாம் டைட் பண்ணியாச்சு. இப்போது 3 2-in-1 உள்ள நியூட்ரல் ஒயரும் அந்த இண்டிகேட்டரில் உள்ள நியூட்ரல் ஒயரும் எல்லாம் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாம் நியூட்ரல் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான். டைட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இழுத்து பார்த்துக்கணும் லூஸாக இருக்கா என்ன அப்படின்னு. சரியாக டைட் ஆகலை. நல்லா முறுக்கிட்டு இன்னொரு தடவை நட்டை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இறுக்கமாக டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபேஸ் ஒயரை சுவிட்சில் கொடுக்கணும்.
இப்போது நம்ம எக்ஸ்டென்ஷன் போர்டுக்காக 2 பின் டாப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால 2 கோர் கேபிள் தான் வாங்கியிருக்கு. 3 பின் டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 கோர் கேபிள் வாங்கிக்கணும். ஃபேஸு, நியூட்ரல், எர்த்து 3மே வரும் அந்த கேபிளில். நமக்கு எது தேவையோ எது வசதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம அந்த கேபிள் வாங்கிக்கலாம். 2 கோர் ஃபேஸும் நியூட்ரலும் வந்தால் போதும் அப்படின்னா நம்ம 2 கோர் கேபிளே வாங்கி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 கோர் கேபிள் வாங்கி ஃபேஸ், நியூட்ரல், எர்த்தும் கொடுத்துக்கலாம். எது உங்களுக்கு வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லூப்பிங்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி இப்போ பாக்ஸில் ஸ்க்ரூ போடுறோம். ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டோன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் போர்டு எங்கே இழுத்தாலோ இது பண்ணாலோ கலடாது, நல்லா கிரிப்பாக இது பண்ணிக்கிறோம். இப்போ 4 ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மோல்டு கேபிள்லாம் உள்ள கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த கேபிளோட அடுத்த முனையில் ப்ளக் மாட்டணும். அதாவது 2 பின் டாப். நமக்கு பாக்ஸில் வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு சுவிட்சு, 3 2-in-1, ஒரு இண்டிகேட்டர், ஒரு கேப் இருக்கக்கூடாதுன்னு ஒரு டம்மி. இது வந்து 9 மாடல் பாக்ஸ். நமக்கு என்ன மாடலில் வேணுமோ, நம்ம எத்தனை 2-in-1 எத்தனை சுவிட்சு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸை சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு தடவை நம்மளுக்கு 2 பின் டாப் மாட்ட போகிறோம். அடுத்த தடவை எடுத்து நம்ம 2 பின் டாப் போடுறதுக்காக ஒயரை ஸ்லீவ் எடுத்து ஒயரில் கட் பண்ணிடாமல் ஸ்லீவ் எடுத்துக்கணும். ஆனால் உள்ள ஒயர் கட் ஆகிடக்கூடாது. இப்போ ஃபேஸ் நியூட்ரலுக்கு ரெட், பிளாக் 2 ஒயர் எடுத்தாச்சு. இதில் நம்ம 2 பின் டாப்பை மாட்ட போகிறோம். 2 பின் டாப் மாட்டுற அளவுக்கு தேவையான அளவு ஒயர் ஸ்லீவ் எடுத்துக்க வேண்டியது. இப்படி 2 பின் டாப் மாட்டுறதுனால ஃபேஸ் நியூட்ரல் மாறி வரும். அதை நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கணும். 3 பின் டாப் மாட்டோம் அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் மாறாது. இப்போ நம்ம 2 பின் டாப்பில் மாட்டியாச்சு. மாட்டி டைட் பண்ணியாச்சு. நல்லா இழுத்து பார்த்துக்கணும் நல்லா மாட்டியிருக்குமா என்ன அப்படின்ட்டு. இப்போ மாட்டியாச்சு, நல்லா டைட் பண்ணியாச்சு. இது சும்மா நான் மாட்டி பார்க்குறேன். இப்போ நம்ம மெயின் லைனில் இதில் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பவர் கொடுத்து இப்போ ப்ளக்கை பவரில் சொருக போகிறோம். சொருகி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ப்ளக்கை சொருகி கரண்ட் வருதா என்னென்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ப்ளக்கு சொருகி சுவிட்சை போட்டு விட்டாச்சு. இப்போது இண்டிகேட்டரு எரியுது பாருங்கள். பவர் வருது. இப்போ சுவிட்சு போட்டால் பேஸில் பவர் வருதா என்னென்னு பார்க்கணும். சுவிட்சு போட்டால் பவர் வருது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், இந்த பவர் வருது. இப்போது அடுத்ததில் வச்சு பவர் செக் பண்ணுறோம். பவர் வருது. சுவிட்சு போட்டால் மட்டும் பவர் வர்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பேஸ் நியூட்ரல் மாறி இருக்குன்னு இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது, ஆன் பண்ணால் ஆன் ஆகுது.
இப்போது நமக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி. இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் வேலை பார்க்குறதுக்கோ இல்லை எதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எக்ஸ்டென்ஷன் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் எக்ஸ்டென்ஷன் போர்டு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம்.